இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் உச்சபட்சமாக 1458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 30,000-ஐ கடந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 1458 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 30,152ஆக அதிகரித்துள்ளது. மேலும் தொடர்ந்து 7வது நாளாக தொற்று பாதிப்பு 1000-ஐ கடந்துள்ளது. குறிப்பாக கடந்த 3 நாட்களில் மட்டும் 5000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் 18,689 பேர் ஆண்கள், 11,446 பேர் பெண்கள் மற்றும் 17 பேர் திருநங்கையர் ஆவர். சென்னையை பொறுத்தவரை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 1146 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 20,993ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 19 பேர் உயிரிழந்தனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் 9 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 10 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதுவரை தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 251ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 633 பேர் குணமடைந்ததால் இதுவரை வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 16,395ஆக அதிகரித்துள்ளது. தற்போது 13,503 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஒரே நாளில் 15,389 பேர் பரிசோதனை செய்யப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை பரிசோதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,50,643ஆக உள்ளது. தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 95 பேருக்கும், திருவள்ளூரில் 79 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 16 பேருக்கும், தூத்துக்குடியில் 14 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் குமரியில் 10 பேரும், கிருஷ்ணகிரியில் 8 பேரும், விழுப்புரத்தில் 6 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மருத்துவர் ராஜ்குமார் அளித்த தொலைபேசி பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கம்ங்க. இந்த நம்பர் அதிகமாகிறது உண்மையிலேயே கவலையை ஏற்படுத்துது. கொரோனா சமூக பரவலா ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு, அது இன்னும் தீவிரமாயிட்டே போறதா குறிக்குது. ஒரு பக்கம் மக்களோட தேவைகளுக்காக நம்ம அந்த ஊரடங்க தளர்த்திட்டே வரோம். மக்கள் வெளியில போற அளவு இப்ப அதிகமாகிருக்குது. பட் மக்களோட அலட்சியத்தையும் அநியாயமா குறிக்குது. மக்கள் ரொம்ப அலட்சியமா இருக்காங்கிறத நமக்கு காமிக்குது. வெளியில பார்த்தா நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம், நிறைய பேர் மாஸ்க் போடாம சுத்துறாங்க. இன்னும் நிறைய பேர் மாஸ்க் போட்டுக்கிறாங்க, ஆனா முகத்தை மூடுறது இல்லை, வாயை மூடுறது இல்லை, அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்ம கிட்ட இருந்து நோய் தான் மற்றவங்க பரவுது, அந்த அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இதை கட்டாயம் நம்ம மாற்றி ஆகணும். இப்ப மாத்திரம்னா இன்னும் வருத்தப்படுற மாதிரி நம்ம போவோம். ரெண்டாவது, இந்த இறப்பு விகிதமும் கட்டாயம் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு மும்பை மாதிரி நம்ம போவோமோன்னு ஒரு பயமும் எனக்கு கொடுக்குது. காரணம் பார்த்தா எப்படி பார்த்தாலும் நம்ம மருத்துவத்தில் என்னெல்லாம் வசதிகள் பண்ணாலும் ஒரு நோயாளி தீவிரம் வரும்போது அவங்க பாதிக்க சப்போர்ட் பண்றது நம்ம ஹெல்த் சிஸ்டம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் கேஸ் இருக்கணும். அப்போ நம்ம மேனேஜ் பண்ண முடியாம போடுமோன்னு ஒரு பயத்தை எனக்கு கொடுக்குது. என்னன்னா, இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த வயசா இருந்தாலும் சரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க நோய் இருக்குங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண பார்க்கணும். இது முக்கியமா நடுத்தர வயதினர், சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க, இவங்க எல்லாம் கட்டாயம் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அடுத்து பெரியவங்க 60 வயதுக்கு மேல இருக்கவங்க கட்டாயம் பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். யாருமே ஒரு நாள் ஜுரத்தை லேசா எடுத்துக்க கூடாது. இது மேல ஒரு நாள் ஜுரம்னாலும் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டல் வரது முன் வரணும் முதல்ல. அப்படி போகும்போது இந்த நோயை நம்ம சீக்கிரமா அவங்க கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அதுக்குரிய சிகிச்சை, அதுக்குரிய சப்போர்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியும். அந்த வகையில இவங்களுக்கு கட்டாயம் வெளியே கொண்டு வர முடியும். நிறைய இடங்கள் என்ன பாக்குறோம்னா, இவங்க வரதெல்லாம் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. சரியாகாத பட்சத்துல அப்புறமா வர பாக்குறாங்க.
அந்த சமயத்துக்குள்ள நோய் தீவிரம் அடைஞ்சிருது, நோயாளி மோசமாயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா முடியுது. ஸோ முதல்ல ஜுரம் வந்தாலே உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமா பிரச்சனை இருக்கவங்க, சுகர் பிபி இருக்கவங்க, பெரியவங்க கட்டாயம் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஒரு நாள் ஜுரத்தை இனிமேல் லேட்டா எடுக்க கூடாதுங்கிறது நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். டாக்டர் ராஜ்குமார் அளித்த தகவல்களை கேட்டோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று மிக தீவிரமாக அதிகரித்து வருகிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை இன்று ஒரே நாளில் தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளோடு சேர்த்து 19 என்கிற ஒரு உச்சபட்சத்தை எட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, நீங்க தொடரலாம். பாலா, அதாவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது 250 கடந்திருக்கிறது. இன்று முதல் முறையாக சுகாதாரத்துறை வெளியிடக்கூடிய மருத்துவ அறிக்கையில் தனியார் மருத்துவமனையில் எவ்வளவு சிகிச்சை பெற்று உயிரிழந்திருக்கின்றனர், அதே போல அரசு மருத்துவமனையில் உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றது என்று தனித்தனியான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 19 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றனர். இந்நாள் வரை இல்லாத வகையில் 19 பேர் உயிரிழப்பது இதே முதல் முறையாகும். இந்த 19 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள். சென்னையில் கொரோனா பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தீவிரமாக அதிகரித்து வருகிறது. அதாவது மிக வேகமாக சென்னையில் இந்த தொற்று பாதிப்பு என்பது நிகழ்ந்து வருகிறது. இதுவரை இல்லாத வகையில் உச்சமாக ஒரே நாளில் 1458 பேர் இன்று தமிழகத்தில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்று எண்ணிக்கை என்பது 30,000 கடந்திருக்கிறது. இந்த சூழலில் சென்னையில் இந்த பாதிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவிக நகர், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை ஆகிய மண்டலங்களில் இந்த தொற்று பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ராயபுரத்தில் 3,500க்கும் அதிகமானோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக தண்டையார்பேட்டையிலும் தேனாம்பேட்டையிலும் இந்த தொற்று பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. பாலா, தமிழரசி, மிக முக்கியமாக தனியார் மருத்துவமனைகள்ல பலி எண்ணிக்கை உயர்வது அப்படிங்கிறது இப்ப சமீபமாக அதிகரித்து வரக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே இப்ப கொரோனா அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல தனியார் மருத்துவமனைகள்ல வசூலிக்கக்கூடிய கட்டணம், அங்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பான பேச்சு என்பது பரவலாக எழுந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு என்பது அதனுடைய இன்னொரு பக்கத்தை, தீவிரத்தை காட்டுகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை சுகாதாரத்துறையும் மருத்துவர்களும் எப்படி அணுகுகிறார்கள்? பாலா, அதாவது சென்னையை பொறுத்தவரை இந்த தொற்று என்பது மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக நம்மளுடைய இரட்டிப்பாகும் விகிதம் என்பது, அதாவது கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் இரட்டிப்பு விகிதம் என்பது குறைந்திருக்கிறது. 12 நாட்களாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக 15,000 20,000 என்ற எண்ணிக்கை தொட 6 நாட்கள் தேவைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 20 25,000 என்ற எண்ணிக்கை தொட 5 நாட்கள். ஆனால் கடந்த 3 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 5,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை மொத்தம் அரசு மருத்துவமனைகளில் 4,900 படுக்கை வசதிகள், அதாவது கொரோனா வார்டு சிகிச்சை அளிப்பதற்காக 4,900, ஏறக்குறைய 5,000 படுக்கை வசதிகள் இருக்கின்றன. ஆனால் சென்னையை பொறுத்தவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை என்பது 10,000 கடந்திருக்கிறது. எனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது என்பது இயலாதாக மாறியிருக்கிறது. மே 2வது வாரத்திலேயே அரசு மருத்துவமனைகளில் கொரோனா வார்டுகள் நிரம்பக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அறிகுறியுடன் சிகிச்சை தேவைப்படுவோர் மட்டுமே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தீவிரம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தமிழரசு. தமிழகத்தில் கொரோனா ஹாட்ஸ்பாட்டாக உள்ள சென்னையில் ராயபுரம், தண்டையார்பேட்டையில் தொற்று அதிகரித்து வருகிறது. ராயபுரம் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 23 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் தண்டையார்பேட்டையில் குணமடைந்தவர் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 5ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 28,694 இருந்த நிலையில் சென்னையின் பாதிப்பு 19,826 இருந்தது. சென்னையில் அதிகபட்ச பாதிப்புகள் உள்ள ராயபுரத்தில் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 55 சிறுவர்களில் 23 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை மற்றும் சென்னை புறநகரை சேர்ந்த இந்த 55 ஆதரவற்ற சிறுவர்கள் 2 மாதங்களாக காப்பகத்தில் உள்ளனர். இதில் பெரும்பாலானவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் நிலையில் மீதமுள்ள 32 சிறுவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
ராயபுரத்திற்கு அடுத்து அதிக பாதிப்புகள் உள்ள தண்டையார்பேட்டையில் 14 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீடு திரும்பிய இளைஞருக்கு 2வது முறையாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு முன் வயிற்று வலியால் மருத்துவமனை சென்ற இளைஞருக்கு குடல் அழற்சி நோய் உள்ளதாக கூறிய மருத்துவர்கள் கொரோனா தொற்றும் இருப்பதாக கண்டறிந்தனர். PCR தொடர்ந்து பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு சகஜம். 50 நாளை தாண்டி கூட இந்த மாதிரி பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 7-10 நாளுக்கு அப்புறமேலேருந்தே ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரவறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 0. 2வது இதுல வைரஸ் கல்ச்சர் பண்ணி பார்த்தாங்க. அந்த வைரஸ் கல்ச்சர் பண்ணி பார்த்ததுல வைரஸ் கண்டுபிடிக்க முடியல. 3வது அவங்க கிட்ட இருந்து வேற யாருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று போய் சேரல. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த PCR பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து அந்த வைரஸோட சில பாகங்கள் இருந்துட்டே இருக்கு, அது தொடர்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கான வியாதி இருக்குங்கிறதும் அறிகுறி கிடையாது. அதனால அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போய் சேருங்கிறதுக்கான அறிகுறியும் கிடையாது. ஸோ இந்த PCR டெஸ்ட் நம்ம வந்து ஒரு தடவை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாத்திரம் தான் உபயோகிக்கணும். ஜூன் 5ஆம் தேதியில் அதிகபட்சமாக தண்டையார்பேட்டையில் 203 பேருக்கும், ராயபுரம் மண்டலத்தில் 167 பேருக்கும், அண்ணா நகரில் 124 பேருக்கும் தொற்று உறுதியானது. திருவிக நகரில் 103 பேர், தேனாம்பேட்டையில் 109 பேர், கோடம்பாக்கத்தில் 79 பேர், திருவெற்றியூரில் 61 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. அடையாறில் 52 பேர், அம்பத்தூரில் 49 பேர், மாதவரத்தில் 46 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டனர். அதேபோல் பெருங்குடியில் ஒரே நாளில் 31 பேரும், ஆலந்தூரில் 25 பேரும், வளசரவாக்கத்தில் 21 பேரும், மணலியில் 15 பேரும் பாதிக்கப்பட்டனர். ஜூன் 3ஆம் தேதி ராயபுரம் மண்டலம் 3000 பாதிப்புகளை கடந்த நிலையில் அடுத்த 3 நாட்களில் 3500 பாதிப்புகளை கடந்துள்ளது. ராயபுரத்தில் மொத்தமுள்ள 18 வார்டுகளில் SM நகர், அன்னை சத்யா நகர், திடீர் நகர், ஆஞ்சநேயர் நகர், PK ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று அதிகமாக உள்ளது. சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், கிட்னி மற்றும் இருதய நோய் பாதிப்புள்ளவர்கள் தமிழகத்தில் அதிக அளவு கொரோனாவால் உயிரிழப்பது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சூழலில் இந்த நோயானது அதிக அளவில் முதியவர்களை பாதித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், கிட்னி மற்றும் இருதய நோய் பாதிப்பு கொண்டவர்களுக்கு அதிகம் பரவுவதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. வெள்ளியன்று உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட 12 பேரில் 4 பேர் 80 வயதை கடந்தவர்கள் ஆவர். அதேபோல இம்மாதம் உயிரிழந்திருக்கும் 43 பேர்களில் 9 பேர் கிட்னி பாதிப்பு கொண்டவர்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் வேகமும் அதிகரித்துள்ளதாக கூறும் மருத்துவர்கள் கடந்த 6 நாட்களில் மட்டும் 7510 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். சென்னையில் மட்டும் கடந்த 3 தினங்களில் 3260 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். பாதிப்பு எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்தாலும் தமிழகத்தில் குணமடைந்தோர் விகிதமும் அதிக அளவில் உள்ளது. உயிரிழப்பு விகிதமும் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது. குறிப்பாக மராட்டியத்தில் குணமடைந்தோர் விகிதம் 43% உள்ள நிலையில் தமிழகத்தில் 55% உள்ளது. அதேபோல் மகாராஷ்டிராவில் 3.48 விழுக்காடாக உயிரிழப்பு விகிதம் உள்ள நிலையில் தமிழகத்தில் 0.81% உள்ளது. குஜராத் மாநிலத்தில்தான் உயிரிழப்பு விகிதம் 6.21 விழுக்காடாக அதிக அளவில் உள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் குணமடைந்தோர் விகிதத்தில் முன்னிலையில் உள்ளது. குணமடைந்தோர் விகிதம் தமிழகத்தில் அதிகளவில் இருப்பதற்கான காரணங்களை பட்டியலிடும் மருத்துவர்கள் நோயாளிகளை 3 வகைப்படுத்தி சிகிச்சை வழங்குவதாக கூறுகின்றனர். அதன்படி 60 வயதுக்கு கீழ் குறைந்த அளவு அறிகுறி உள்ளவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காய்ச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறி உள்ளவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். 3வது நிலையில் 60 வயதை கடந்து மூச்சு திணறல் இருந்தால் அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து வழங்கி தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். அதிதீவிர மூச்சுத்திணறல் உள்ளவர்களுக்கே வெண்டிலேட்டர் வைக்கப்படுவதாக கூறும் மருத்துவர்கள், முதியவர்கள் தற்போது அதிகம் பாதிக்கப்படுவதால் வெண்டிலேட்டர்களின் தேவை அதிகரிக்கும் எனவும், இதனால் உயிரிழப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஷேஷா டேனியல். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் ஊரடங்குக்கு முன் குறைவான அளவில் இருந்த கொரோனா பாதிப்பு ஊரடங்கு தளர்வுக்கு பின்னர் புலிப்பாய்ச்சலாக பாயத் தொடங்கியுள்ளது. ஊரடங்கு தளர்வு கொரோனா பரவ வழிவகுத்துள்ளதா? பிற நாடுகளில் என்ன நிலைமை பார்க்கலாம். கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்த உலக நாடுகள் ஊரடங்கை முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றன. உலகம் முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ஊரடங்கு சிறப்பான விளைவுகளையே ஏற்படுத்தி வருகின்றன. இந்தியாவில் கொரோனா பரவல் வேகம் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் முதல் கொரோனா தொற்று ஜனவரி 31ஆம் தேதி கண்டறியப்பட்டது. மார்ச் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை அங்கு ஊரடங்கு அமலில் இருந்த காலத்தில்
பாதிப்பு 2,37,615 அதிகரித்திருந்தது. தொற்று பரவும் வேகம் குறையத் தொடங்கிய பிறகே அங்கு ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. அதாவது ஒரே நாளில் சுமார் 9,000 பாதிப்புகள் என்றிருந்த நிலை ஒரே நாளில் 300 புதிய தொற்றுகள் என்ற அளவுக்கு குறைந்த போதுதான் ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. இதேபோல் இத்தாலியில் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கிய கொரோனா பாதிப்பு மார்ச் 8ஆம் தேதி 7,375 எட்டிய போது ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. மே 15ஆம் தேதி முதல் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்பட்ட போது 2,24,000 நெருங்கியது. ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகான 20 நாட்களில் மொத்த பாதிப்பு சுமார் 10,000 என்கிற அளவிலேயே உள்ளது. ஜெர்மனியில் ஊரடங்கு காலத்தில் நாள் ஒன்றுக்கு அதிக அளவாக 6,933 பாதிப்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் ஊரடங்குக்கு பிறகு ஒரே நாளில் 491 என்ற அளவுக்கு குறைந்துள்ளது. இதேபோல் பிரிட்டனிலும் ஊரடங்கு காலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்தது. வேகம் குறையத் தொடங்கிய போதுதான் ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. ஆனால் இந்த அனுபவங்களுக்கு முரணாக இந்தியாவின் நடவடிக்கைகள் உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்தியாவில் ஜனவரி 31ஆம் தேதி முதல் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 600 பாதிப்புகளை எட்டிய போது மார்ச் 25ஆம் தேதி ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. அப்போது ஒரே நாளில் ஏற்பட்ட தொற்றுக்கள் எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் இருந்தது. படிப்படியாக அதிகரித்த தொற்றின் வேகம் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஊரடங்கு பெருமளவில் தளர்த்தப்பட்ட போது நாள் ஒன்றுக்கு 8,000க்கும் மேற்பட்ட தொற்றுக்கள் கண்டறியப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகும் ஒவ்வொரு நாளும் தொற்றின் எண்ணிக்கை முன்பை விட அதிகமாகவே காணப்படுகிறது. இதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட இத்தாலியை வென்றி அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் 6ஆம் இடத்திற்கு இந்தியா சென்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் குமரி, நெல்லை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இதேபோல் கேரளாவை ஒட்டி அமைந்துள்ள தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மார்த்தாண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெல் வயல்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதோடு பரளி ஆற்றிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாலச்சந்திரன் வெளியிட்டுள்ள வீடியோவில் வரும் திங்கட்கிழமை மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதால் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் குமரி, நெல்லை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் லட்சத்தீவுகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் தியாகராய நகர், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? சென்னையில் மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? பாலவேல், கடந்த சில மாதங்களாக சென்னையில் வெயிலின் தாக்கமானது அதிக அளவில் இருந்தது. கடுமையாக வாட்டி வருகின்ற நிலையில் தற்போது சென்னையில் திடீரென மழை பெய்தது. குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டை, டி நகர், சைதாப்பேட்டை, ஆவடி, பூந்தமல்லி மற்றும் மறைமல் நகர் உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தற்போது மழை பெய்தது. குறிப்பாக திருநின்றவூர், அதே போல ஆவடி, அதே போல சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் கனமழையும் பெய்திருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம்
சென்னை வானிலை மையமானது பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் தற்பொழுது இந்த மழையானது பெய்திருக்கு. கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகாக சென்னையினுடைய இந்த வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையானது தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளில் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. பாலவேல், சென்னை மற்றும் புறநகரில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. கத்திரி வெயில், அதனைத் தொடர்ந்து சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிற்கு அடுத்த மாதம் மேலும் ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் படையெடுக்கும் என்று ஐநாவின் உணவு பிரிவு எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக பாகிஸ்தான் வழியாக இந்தியாவின் மத்திய பகுதிக்கு வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வருகின்றன. இதே போன்றதொரு கூட்டம் அடுத்த மாதம் வரும் என்றும் இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி வரை பரவும் என்றும் ஐநாவின் FAO அறிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்றும் ஐநாவின் FAO அமைப்பு எச்சரித்துள்ளது. மக்களுக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்காமல் பொருளாதாரத்தை மத்திய அரசு அழித்து வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்த செய்தியை சுட்டிக்காட்டிய ராகுல், இது பண மதிப்பிழப்பின் 2வது வெர்ஷன் என்று குறிக்கும் வகையில் டிமாண்ட் 2.0 என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் ராகுல் பதிவிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் கொரோனா முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இந்தோ திபெத் எல்லை காவலர்கள் இசை கருவிகள் இசைத்து கௌரவித்தனர். பஞ்சாபில் இதுவரை 2400 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மருத்துவம், தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்தோ திபெத் எல்லையில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்கள் லூதியானா பொது மருத்துவமனை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இசை கருவிகளை வாசித்தனர். பள்ளிகளை மீண்டும் எப்பொழுது திறப்பது என்பது குறித்து அந்தந்த மாநில அரசுகளை முடிவெடுக்கலாம் என மத்திய பள்ளிகள் கல்வித்துறை செயலாளர் அனிதா அகர்வால் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றவர், பள்ளிகள் திறப்பில் மத்திய அரசு தலையிடாதென்றாலும் பள்ளிகளில் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தனிமனித இடைவெளி போன்றவை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை வகுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆன்லைன் வகுப்புகளை சாடிய அனிதா அகர்வால், ஒரு குறிப்பிட்ட சாதனத்தின் முன்பு சுமார் 8 மணி நேரம் பள்ளி குழந்தைகள் அமர்ந்தே இருப்பதால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இதற்காகவும் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் 3ஆம் கட்ட விமான சேவைக்கான ஏர் இந்தியா நிறுவன விமான டிக்கெட்டுகள் 15 மணி நேரத்தில் விற்று தீர்ந்துள்ளன. கொரோனாவால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் வந்தே பாரத் மிஷன் திட்டம் மூலம் சொந்த நாடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இதுவரை 2 கட்டமாக விமான சேவைகள் இயக்கப்பட்ட நிலையில் ஏர் இந்தியா விமான நிறுவனம் சார்பில் 3ஆம் கட்ட விமான சேவைக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும் நிலையில் 15 மணி நேரத்தில் 22,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தங்கள் இணையதளத்தின் செயல்பாடு 7 மடங்கு அதிகமாக இருந்ததாகவும் வரும் காலங்களில் அதிக இடங்களுக்கு விமான சேவை இயக்கப்படும் என்றும் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து நடத்துனர்கள் முழு கவச உடை அணிந்து பணிக்கு வந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவை 55 நாட்களுக்கு பிறகு கடந்த மாதம் 19ஆம் தேதி கர்நாடகாவில் மீண்டும் தொடங்கியது. ஒரு பேருந்தில் அதிகபட்சம் 30 பயணிகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் மங்களூருவில் பேருந்து ஒன்றில் அரசு பேருந்து நடத்துனர் முழு கவச உடை அணிந்து பணியாற்றினார். மேலும் பயணிகளிடம் முகக்கவசம் அணியுமாறும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறும் நடத்துனர் அறிவுறுத்தினார். திருப்பதி மலையில் பக்தர்கள் கூட்டம் இல்லாததால் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் திருப்பதி மலை மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. இதனால் திருப்பதிக்கு செல்லும் முதலாவது மலைப்பாதையில் சுமார் 10ற்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக உலா வந்தன. சாலையோரம் இருந்த தண்ணீர் தொட்டியில் யானைகள் தாகம் தணித்து சென்றன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள், வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது.
இதன் காரணமாக ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள டிங்லா கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சில வீடுகள் சேதமடைந்தன. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பள்ளத்தாக்கில் அடித்து வரப்பட்ட வாகனம் ஒன்றை அங்கிருந்த சிலர் மீட்ட காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பதி திருமலை கோவில் தொடர்பாக நடிகர் சிவகுமார் சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருமலை கோவிலில் தவறுகள் நடப்பதால் அங்கு போக வேண்டாம் என்று சிவகுமார் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த ஆதாரத்தை தமிழ்மாயன் என்பவர் திருமலை தேவஸ்தானத்திடம் அளித்துள்ளார். மேலும் தேவஸ்தானம் மற்றும் அறங்காவலர் குழுவை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சிவகுமார் பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து திருப்பதி கோவில் தேவஸ்தானம் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் சிவகுமார் மீது ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,36,000 கடந்துள்ளதை அடுத்து உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட 6வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 9,887 புதிய பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஒரே நாளில் 294 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 45 லட்சத்திற்கும் அதிகமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 80,000 கடந்துள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கையில் சீனாவை மகாராஷ்டிரா நெருங்கியுள்ளது. டெல்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,000 கடந்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் பாதிப்பு 19,000 தாண்டியுள்ளது. 10,000 பாதிப்புகளை கடந்த 6வது மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 69 லட்சத்தையும் உயிரிழப்பு 4 லட்சத்தையும் நெருங்கியுள்ளன. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு 20 லட்சத்தை நெருங்கி வரும் நிலையில் உயிரிழப்பு 1,11,000 கடந்துள்ளது. பிரேசிலில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,46,000 கடந்துள்ள நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியுள்ளது. ரஷ்யாவில் பாதிப்பு 4,58,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 5,725 அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் 2,88,000 பிரிட்டனில் பாதிப்பு 2,83,000 கடந்துள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பிரிட்டனில் உயிரிழப்பு 40,000 கடந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இத்தாலியை கடந்து 6வது இடத்திற்கு சென்றுள்ளது. அதிக பாதிப்புகளுடன் பெரு 8வது இடத்தை எட்டியுள்ளது. ஜெர்மனி 9வது இடத்திற்கு சென்றுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலும் தளர்வுகள் அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் தமிழக தொழிலாளர்களை பயன்படுத்தும்படி முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஒளிரும் தமிழ்நாடு என்ற காணொலி மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். அப்போலோ மருத்துவமனை குழுமம், சன்மார்க் குழுமம், வேல்ஸ் இந்தியா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா தடுப்புக்கு தேவையான மருந்துகளை தயாரிக்க சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டதால் தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டிற்கே தமிழக மக்களின் திறன் உறுதுணையாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். அரசு அறிவுறுத்திய பாதுகாப்பு வழிமுறைகளை தொழில் நிறுவனங்கள் முழுமையாக கடைபிடித்து வருவதை மனதார பாராட்டுகிறேன். அதே வேளையில் எந்தவிதமான தோய்வின்றி இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாறிவரும் சூழ்நிலையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. சூழ்நிலை பொறுத்து மேலும் தளர்வுகளை அரசு அறிவிக்கும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப உதவி புரிதல், புதிய முதலீடுகளை ஈர்த்தல் உள்ளிட்ட 4 திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாகவும் இதனால் தொழில்துறை சிறப்பாக செயல்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலின் விளைவாக வெளி மாநில தொழிலாளர்கள் பலர் தங்களின் சொந்த மாநிலத்திற்கு திரும்ப சென்றுள்ளார்கள். எனினும் எதிர்பாராத சூழ்நிலையில் தொழில் உற்பத்தி பாதிப்படையாமல் இருக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி இயல்பு நிலையை எய்த தொழில்துறையினர் முயற்சிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் 5 மாநிலங்களில் ஒன்றாக தமிழகமும் இருப்பதாக வெளியான ஆய்வு தகவல்களையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணம் தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவு பரிந்துரைத்த தொகையை விட குறைவாகவே நிர்ணயித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனையில் தொடங்கி நோய் குணமாகும் வரை லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்ட தமிழக அரசு தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் என அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவு கடந்த வியாழனன்று கட்டணம் தொடர்பான பரிந்துரையை அரசுக்கு முன்வைத்தது. இந்த கட்டணத் தொகையை விட குறைவாகவே நிர்ணயித்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பொது வார்டுகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் நாள் ஒன்றுக்கு 23,182 ரூபாய் வசூலிக்கலாம் என பரிந்துரைத்த நிலையில் நகர்ப்புற மருத்துவமனைகளில் 7,500 மட்டுமே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல கிராமப்புற தனியார் மருத்துவமனைகளில் 5,000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். தீவிர சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிக்கு ஒரு நாளைக்கு 25,377 ரூபாய் நிர்ணயம் என பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் 15,000 மட்டுமே வசூலிக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தவிர உணவு, மருத்துவர்கள் மற்றும் நோயாளியுடன் தனிமைப்படுத்தப்படும் பணியாளர்கள் கட்டணமாக 9,600 ரூபாய் வரை நிர்ணயிக்கும் பரிந்துரையை முதலமைச்சர் நிராகரித்துள்ளார். அரசு நிர்ணயித்த இந்த தொகையே அதிகபட்ச கட்டணம் என கூறியுள்ள முதலமைச்சர் இதை தவிர கூடுதல் கட்டணம் நோயாளிகளிடம் வசூலிக்க கூடாது எனவும் எச்சரித்துள்ளார். மருத்துவ பேரிடர் காலத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து செயல்படும் என்றும் மக்கள் நலன் காக்கும் நடவடிக்கைகளின் மூலம் கொரோனா சிகிச்சை முறைகள் மேலும் வலுப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் சடலத்தை புதைக்குழியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலத்தை அடக்கம் செய்ய பொதுமக்கள் ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் புதுச்சேரியில் சடலத்தை சுகாதாரத்துறை ஊழியர்கள் முறையாக கையாளாமல் வீசிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த 44 வயதான நபர் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். அவரது மூத்த மகன் 3 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மனைவி தனது இளைய மகனை அழைத்துக் கொண்டு புதுச்சேரி கோபாலன் கடையில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். ஊரடங்கு காரணமாக தனது மனைவி மற்றும் மகனை பார்க்க செல்ல முடியாமல் இருந்த அவர் அண்மையில் புதுச்சேரிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை மாரடைப்பு ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அவருக்கு கொரோனா தாக்கியிருந்தது உறுதி செய்யப்பட்டது. மேலும் மனைவி, மகன், மாமனார், மாமியார் உள்ளிட்ட 6 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சென்னையிலிருந்தும் உறவினர்கள் யாரும் வரவில்லை. இதனால் இறந்தவரின் சடலத்தை அடக்கம் செய்ய கோபாலன் கடையில் உள்ள சுடுகாட்டில் இடம் ஒதுக்கப்பட்டது. ஆம்புலன்ஸில் பாதுகாப்பு கவசம் அணிந்தபடி சடலத்தை எடுத்து வந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் அதனை குழிக்குள் வீசினர். சுகாதாரத்துறை ஊழியர்களின் செயல் கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் 15 அடி ஆழ குழி என்பதாலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டிருந்ததாலும் குழிக்குள் இறங்க முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் சடலத்தை அடக்கம் செய்வதில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவருடைய உடல் மருத்துவமனையினுடைய பிணவரையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு கோபாலன் கடை இடுகாட்டில் புதைக்க செல்லும் பொழுது அங்கு மிக பெரும் அவமரியாதை நடந்திருக்கிறது. இது குறித்து சுகாதாரத்துறை முதல் முறையாக கொரோனாவில் ஒருவர் இறந்திருக்கிறார், அவரை அடக்கம் செய்யும் பொழுது ஊழியர்கள் பதற்றப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். ஆனால் அங்கு ஒரு நகராட்சி ஆணையர் இருந்திருக்கிறார், ஒரு தாசில்தார் இருந்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் மத்திய அரசாங்கம் கொரோனாவால் இறந்தவர் அல்லது கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர் எப்படி புதைக்க வேண்டும் என வழிமுறைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையெல்லாம் மீறி அவரை அந்த குழிக்கில் அவர்கள் அந்த ஸ்ட்ரெச்சரிலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு அவரை புதைத்திருப்பது என்பது ஒருவர் உயிரோடு இறக்கும்போது என்ன மரியாதை இருக்கிறதோ அது இறக்கும்போது அந்த மரியாதை இருக்க வேண்டும்.
அது மீறப்பட்டிருக்கிறது. இதனிடையே இறந்த நபர் 4-5 நாட்களுக்கு முன்னதாகவே தங்களது பகுதிக்கு வந்துவிட்டதாக கோபாலன் கடை பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நோய் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் அலட்சியமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆடி வந்து அங்கே புதைக்க வரக்குள்ள தான் கொரோனா பாசிட்டிவ்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே அந்த மேட்டர் சொல்லவே இல்லை, விழிப்புணர்வும் கொடுக்கல. மருந்தே இன்னைக்கு தான் வந்து அடித்தாங்க. மருந்து 2 நாள் கழிச்சு தான் மருந்து இன்னைக்கு வந்து அடிக்கிறாங்க. குழந்தை வச்சுக்கிறோம், குழந்தைக்கு வந்து எந்த பாதுகாப்பு போலீஸோ கொடுக்கல, மக்களுக்கு எதுவுமே பண்ணவில்லை. சின்ன இளம் குழந்தைக்குது எங்கள் வீட்டில், எங்களுக்கு பயமாக இல்லை. அவங்கன்னா தூரமாக இருக்கிறாங்க, பக்கத்துலேயே தானே இருக்கிறாங்க. அதுக்காக எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்க சொல்லுங்கள். இறந்தவர்களின் சடலத்தை கௌரவத்துடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சுகாதாரத்துறை ஊழியர்கள் இனிமேலாவது பொறுப்புடன் செயல்படுவார்களா? லடாக் விவகாரம் குறித்து இந்தியா சீனா நாடுகளின் லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பாங்கோங் கல்வான் பகுதிகளில் இருந்து சீன படைகளை திரும்பப் பெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா சீனா இடையிலான 3488 கிலோமீட்டர் நீள எல்லை கட்டுப்பாட்டு பகுதி குறித்து தொடர்ந்து பிரச்சனை நிலவி வருகிறது. இந்நிலையில் கிழக்கு லடாக் பகுதியில் கடந்த மே மாதம் முதல் வாரத்தில் இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதையடுத்து அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் பாங்கோங் மற்றும் கல்வான் பகுதியில் சீன ராணுவம் வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை குவித்துள்ளது. பதற்றத்தை தணிக்க மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். ஆனால் இதனை இரு நாடுகளும் நிராகரித்தன. பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு எட்டப்படும் என்று இரு நாடுகளும் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 1 மாதத்தில் உள்ளூர் கமாண்டோக்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை பல கட்டமாகவும், மேஜர் ஜெனரல் அந்தஸ்திலான அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை 3 கட்டங்களாகவும் நடைபெற்ற போதிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இதையடுத்து இரு நாட்டு தூதரக அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதன் பின்னணியில் லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. கிழக்கு லடாக் எல்லையொட்டிய சீனாவின் மால்டோ பகுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் 14வது படைப்பிரிவு கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் அரிந்தர் சிங் மற்றும் சீனாவின் தரப்பில் ஜின்ஷியாங் ராணுவ பிரிவு கமாண்டர் லின் லியூ ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 4 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பதற்றத்தை தவிர்க்கும் வகையில் பாங்கோங் ஏரி, கல்வான் பள்ளத்தாக்கு மற்றும் டெம்சோக் பகுதிகளில் இருந்து படைகளை பின்வாங்கச் செய்ய வேண்டும் என இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பிடன் தேர்வாகியுள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை எதிர்த்து ஜனநாயக கட்சியில் போட்டியிடுவதற்காக முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன் மற்றும் பெர்னி சாண்ட்ரஸ் இடையே கடும் இழுபறி நீடித்து வந்தது. இதற்கிடையே அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து பெர்னி சாண்ட்ரஸ் விலகினார். இந்நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேர்தலில் ஜோ பிடன் அதிக வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 1991 பிரதிநிதிகளின் ஆதரவுடன் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக ஜோ பிடன் தேர்வானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தலை ஜனநாயக கட்சியினர் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள உள்ளதாக ஜோ பிடன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல்நிலை குறித்து அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். மருத்துவர்களிடம் ஸ்டாலின் விவரங்களை விசாரித்த போது உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு குரோம்பேட்டையில் மூச்சு திணறலுடன் அனுமதிக்கப்பட்ட அன்பழகனுக்கு வெண்டிலேட்டர் மூலம் 80 விழுக்காடு சுவாச காற்று அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் சுவாச காற்று 40 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதால் அவர் விரைவில் குணமடைய வாய்ப்புள்ளதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது.